பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். வந்து பார்த்தோன்னா வீடு வந்து பார்த்தோன்னா நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணி கடன் வாங்கி வீட்டை கட்டுறோம். அந்த வீடு வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி வரணும், இல்லை வேற ஏதாவது ஒரு கெட்ட சக்தி அதில் ஆதிக்கொள்ளும், இல்லை வேற ஏதாவது ஒரு செய்வினைக்குள்ளும், இந்த மாதிரி கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கெட்ட சக்தியெல்லாம் விரட்டணும்னா ஒரே ஒரு விஷயம் பார்த்தோன்னா பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்துகள்ல இருக்கும், நீங்க போய் கேட்டீங்கன்னாவே கொடுத்துருவாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து ஒண்ணு வீடு கட்டும் போது வீட்டு நாலா மூலையும் ஒரு மண் செடிக்குள்ள போட்டு பூமியில வச்சீங்கன்னா கூட அந்த இடத்துல எல்லா தெய்வமும் வசி உண்டாகும். அப்படி இல்ல சரின்னா நீங்க வீடு கட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இந்த நம்ம என்ன பண்றோம்னா பச்சை கற்பூரம் ஒரு 3 கிணறு தண்ணி. ஏன்னா 3 கிணறுன்றது இந்த காலத்துல எங்கேயுமே கிடையாது, எல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு, போர் ஆகி போச்சு. 3 போர்ல இருந்து வாட்டர் கேன்ல கூட எதனா ஒரு 3 தண்ணி எடுத்துங்க. அந்த 3 தண்ணியில நீங்க என்ன பண்றாங்கன்னா பச்சை கற்பூரத்தை வந்து அது உள்ள போட்டுருங்க. அதை போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வெளியோ நைட்ல வந்து ஒரு 9 மணிக்கு மாடி மேல வச்சிருங்க. மாடி மேல வச்சுட்டா அது என்ன ஆகுன்னா பிரபஞ்ச சக்தியை இழுக்கும். அந்த பச்சை கற்பூரம் பிரபஞ்ச சக்தி அந்த தண்ணியும் அந்த பச்சை கற்பூரம் இழுத்து வச்சுக்கும். இதை இழுத்து வச்சுக்கும் போது நீங்க மறுநாள் இந்த எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா தினமும் வந்து பார்த்தோன்னா நைட்டு வீட்டுல தெளிச்சுட்டு வாங்க. இதை தெளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி 9 நாளைக்கு யார் வீட்டுல பண்றாங்களோ நிச்சயம் அந்த வீட்டுல வந்து பார்த்தோன்னா கெட்ட சக்தியில விளங்கிடும், தெய்வ சக்தி வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் இல்லைன்ற அந்த குறைய இருக்காது. ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு தெய்வங்கள் வசியம் உண்டாகும். ஏன்னா அந்த இப்ப நார்மலா நம்ம கற்பூரம் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பச்சை கற்பூரம் இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்திரவாதிங்க ஜோதிடர் குறி சொல்றவங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மை அரிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க, குடுவையில கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, தாயத்துக்கும் பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த இது வந்து நீங்க என்ன பண்ணனா பச்சை கற்பூரம் வந்து நீங்க என்ன பண்ண இந்த குழந்தைகள்லாம் அழுந்து கொண்டே இருக்கும். இந்த குழந்தைலாம் அழுந்து நிற்கும் போது நீங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெள்ளருக்கு குச்சி ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வேறு எதனா ஒன்றை ஒடிச்சு இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு தாயத்துக்குள்ள போட்டு அந்த குழந்தைங்க கட்டணுங்கன்னா அந்த குழந்தை பயந்துச்சோட கெட்ட இந்த ஒண்ணுக்கெல்லாம் ஒன்று பயந்துட்டு குழந்தைங்க அழுண்டு விழும், இதெல்லாம் விளங்கிடும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு தெய்வ சக்தி ஆற்றல், கெட்ட சக்தி விளங்கக்கூடிய விஷயம் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையில வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்துங்க. அந்த கிண்ணத்துல வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையில வந்து சாமி படத்துக்கு முன்ன ஒரு பச்சை கற்பூரம் வந்து ஒரு கிண்ணத்துல கொட்டி வச்சுட்டு தினமும் நீங்க பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டுல குலதெய்வம் வந்துடும், தனவசி வந்துடும். அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா தினமும் ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கலாம். தினமும் ஒரு சிட்டிக்கு நீங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிட்டிக்கு எடுத்து தினமும் நம்ம நெத்தியில வச்சுன்னு போனாங்கன்னா பச்சை கற்பூரத்தை ஒட்டாது. பட் இருந்தாலே நீங்க அது கூட வெட்டி வேறு இருந்தா கொஞ்சம் எரிச்சு ரெண்டுத்தையும் குழப்பி நெத்தியில வச்சுட்டு போனாங்கன்னா போற காரியங்கள் வெற்றி உண்டாகும், கண்டிஸ்டி விளங்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் தடப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாமே வெற்றி கொண்டான இது வந்துடும். அதே மாதிரி யாரு வீட்டுல வந்து குலதெய்வம் இல்லை துஷ்ட சக்தியில் நடமாட்டம் இருக்குனுங்கன்னா அந்த வீட்டிலையும் நீங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க தண்ணியில போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நல்ல இது பண்ணிட்டு வீடு பூரா தெளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல வந்து பார்த்தோன்னா எல்லா கெட்ட நெகட்டிவ் வெளியே போயிட்டு நல்ல சக்தி வரக்கூட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணாங்கன்னா பச்சை கற்பூரத்தை வந்து எப்பவுமே சாமிக்கு எரி விடக்கூடாது அப்படியே டைரக்டா. ஏன்னா நார்மல் கற்பூரத்தை வந்து தான் நீங்க எரி விடணும். நீங்க என்ன பண்ண இதுவும் எரி விட்டா நல்ல இதுன்றதோ அந்த மாதிரி பயன்படுத்தாதுங்க. ஏன்னா தெய்வங்களுக்கு இந்த பார்த்தோன்னா இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணும் போது கூட பார்த்தோன்னா அந்த தெய்வங்களை வந்து ஆகானம் பண்றதுக்கு அந்த பச்சை கற்பூரம் அதுக்குள்ள போடுவாங்க. குடுவுக்குள்ள அந்த கலசம் கட்டுறாங்க பாருங்க, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்குள்ள போட்ட அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அந்த தெய்வத்தை வந்து ஈர்ப்பு சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பச்சை கற்பூரம் இருக்கு. அந்த பச்சை கற்பூரம் வந்து என்ன ஆகும்னா தெய்வத்தை நம்ம உட்கொண்டு நமக்கு இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எல்லாம் வெளியே தள்ளிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரம் வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா பீரோல ஒரு பச்சை துணி எடுத்துங்க. அந்த பச்சை துணியில வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது கூட வந்து பார்த்தோன்னா நீங்க வெட்டி வேறு இருந்தால் ரவை எடுத்துங்க. ஏன்னா ஈஸியா நாட்டு மருந்துகளுக்கு இந்த 3ம் என்ன பண்றாங்கன்னா முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு நம்ம பீரோல வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை நம்ம வச்சீங்கன்னா நிச்சயம் வந்து என்ன ஆகுன்னா இந்த பச்சை கற்பூரம் பணத்தை வந்து ஈர்ப்பு சக்தி, நான் அப்பந்தே என்ன சொன்னேன், தெய்வத்தையும் ஈர்க்கும் பணத்தையும் ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த பச்சை கற்பூரத்து இருக்கு. அப்போ அந்த பணம் ஈர்க்கக்கூடிய விஷயம் வரும்போது பணம் அந்த இடத்துல அப்படியே ரொம்ப அதிகரிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு தொழில் செய்யற இடத்துல கூட நீங்க என்ன பண்ணுங்க கெல்லாவில் வந்து
ஒரு ஒரு மஞ்சள் பட்டை துணி எடுத்து அதுக்குள்ள அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அது கூட ஒரு ஏலக்காய் வச்சு நீங்க வந்து ஜவ்வாது கூட போட்டு நீங்க என்ன பண்ண ஒரு முடிச்சு வச்சு தொழில் செய்யற டிராவில் வச்சீங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல தொழில் நல்லா வளரும். அதே மாதிரி பணம் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் பண்ணிக்கலாம். இப்ப வீட்டுங்கள்ல வந்து நம்ம இன்னொன்னு கூட பண்ணலாம். வாஸ்படியெல்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் நிறைய பொருள் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் அந்தந்த பொருளை கட்டி வச்சிருப்பாங்க. நாமளும் இதுல இன்னொரு விஷயம் பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம எலுமிச்சை மலம் ஒன்று எடுத்துக்கலாம். எலுமிச்சை மலம் வந்து பார்த்தோன்னா தெய்வங்கள் தேவதைகளை வசப்படுத்தக்கூடிய சக்தி. எலுமிச்சை மலம், இந்த பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், இதுல வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒன்னா வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வாஸ்படி, நில வாஸ்படி மெயின் வாஸ்கல்ல எதிர் சைடு கட்டிட்டீங்கன்னா நம்ம எந்த விஷயம் கெட்ட சக்தி இருக்கோ அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வாஸ்படியானே நின்றோம். அது உள்ளவே வரக்கூடிய விஷயம் இருக்காது. ஏன்னா எல்லா கெட்ட கதிர்களும் தடுக்கக்கூடிய விஷயம் இந்த பச்சை கருப்பு ஒண்ணுங்க. அதே மாதிரி எலுமிச்சை மலத்துக்கு இதை வந்து நீங்க இதை பயன்படுத்தினா நிச்சயம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுல தெய்வ கட்டாசிரம் இருக்கும். தெய்வ கட்டாசிரம் இருந்தா என்ன இருக்கும்? வீட்டுல நிம்மதி கிடைக்கும். நிம்மதி இருந்தா பணம் தானா வந்துடும். பிள்ளைகள் படிப்பு தானா வரும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.